श्री रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். ஸ்ரீ ஸ்கந்த புராணத்தில் உத்தரகண்டத்தில் ஸ்ரீ நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் இடையே நடக்கிற உரையாடல், அந்த பகுதியிலிருந்து பார்க்க போகிறோம். முதல் அத்தியாயம். இந்த கலியுகத்தில் மக்களோட தாழ்வான நிலை, இழிவான நிலை, அப்புறம் ராமாயணம் படிக்கிறதுனால ஏற்படுற பலன்கள், ராமாயணம் கேட்பதற்கு உகந்த காலம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த முதல் அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். பிரதமோத்தியாயக. ஸ்ரீராம சரணம் சமஸ்த ஜகதாம் ராமம் வினா கதி ராமேண பிரதிஹன்யதே கலிமலம் ராமாய காரியம் நமக. ராமாத்ரஷ்யதி கால பீம புஜகோ ராமஸ்ய சர்வம் வசே ராமே பக்திரகண்டிதா பவது மே ராம த்வமேவாஸ்ரயக. ஸ்ரீராமர் அனைத்துலகங்களுக்கும் புகலிடமாக இருக்கிறாரு. அந்த ராமரை தவிர நமக்கு அடைக்கலம் யாரால கொடுக்க முடியும்? இந்த கலியுகத்தில் ஏற்படுற பாவங்கள் ராமனால அழிக்கப்படும். அப்பேற்பட்ட ராமருக்கு நமஸ்காரம் செய்கிறது நம்மளோட கடமை. காலன்கிற பயங்கர சர்பம் ராமனால், அதாவது ராமநாம சப்தத்தை கேட்டாலே நடுங்குகிறது. இந்த உலகம் முழுவதுமே ஸ்ரீராமருடைய பிடியில தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீராமர்கிட்ட குறைவில்லாத பக்தி எனக்கு உண்டாகட்டும். ராமா, தாங்கள்தான் எனக்கு ஆதாரம். தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கிறேன். இரண்டாவது ஸ்லோகம். சித்ரகூடாலயம் ராமமிந்திரானந்த மந்திரம் வந்தே ச பரமானந்தம் பக்தானாம் அபயப்பிரதம். ஸ்ரீராமர் சித்திரக்கூடத்தில் வசிப்பவர். திருமகள் உருவமான சீதா பிராட்டியின் ஆனந்தத்திற்கு இருப்பிடமாக இருப்பவர். அடியார்களுக்கு அபயம் அளிப்பவர். இப்படிப்பட்ட பரமானந்த மூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குகிறேன். மூன்றாவது ஸ்லோகம். பிரம்ம விஷ்ணு மகேஷாத்யா யஸ்யாம்ஷா லோகசாதகாஹ நமாமி தேவம் சித்ரூபம் விஷுத்தம் பரமம் பஜே. இந்த உலகங்களை படைத்து காத்து அழித்து என்னும் 3 தொழில்களை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகியவர்கள் எந்த பரம்பொருளின் கூறுகளோ அந்த மிக தூய்மையான சச்சிதானந்தமயமான பரமாத்மா பரம்பொருளை, அதாவது ஸ்ரீராமரை வணங்கி துதிக்கின்றேன். நான்காவது ஸ்லோகம். ருஷய ஊச்சுகோ. முனிவர்கள் கேட்கிறார்கள். பகவன் சர்வமாக்யாதம் யத் ப்ருஷ்டம் விதுஷா த்வயா சம்சார பாஷபத்தானாம் துக்கானி சுபஹூனி ச. முனிவர்கள் கேட்கிறார்கள். மாமுனிவரே, இங்க மாமுனிவர் அப்படிங்கிறது சூத மாமுனிவரை குறிப்பிடுது. மாமுனிவரே, பேரறிவாளரான தாங்கள் எங்களால் கேட்கப்பட்ட எல்லாவற்றையும் முற்றிலுமாக கூறிவிட்டீர்கள். ஆனால் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. உலக வாழ்க்கையாகிய வலையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு துன்பங்கள் ஏராளமாக ஏற்படுகின்றன. ஐந்தாவது ஸ்லோகம். ஏதத் சம்சார பாஷஸ்ய சேதக கதமக் ஸ்ருதக கலோ வேதோக்த மார்காஷ நஷ்யந்தி த்வயோதிதாக. கலியில் வேத நெறிப்படியான ஆச்சார அனுஷ்டானங்கள் அழிந்து போய்விடுகின்றன என்று தாங்கள் சொன்னீர்கள். அதாவது
தேவதைகளின் அருளை பெறுவதற்கான சடங்குகள் நின்று போய்விடும். அப்படியானால் சம்சாரம் ஆகிற முடிச்சை வெட்டித் தள்ளுபவராக யார் நினைக்கப்படுகின்றார்கள்? 6வது ஸ்லோகம். अधर्मनिरतानां च यातनाश प्रकीर्तिताः घोरे कलियुगे प्राप्ते வேதமார்கபகிஷ்கிருதே. கொடுமையான கலியுகம் பிறந்ததும் வேத நெறிகள் மறைந்து போகும். அதனால் தர்மம் பிறழ்ந்த வாழ்க்கை முறையில் முழு வேகத்துடன் ஈடுபடும் மக்களுக்கு பெருந்துன்பங்கள் ஏற்படும் என்றும் கூறினீர்கள். 7வது ஸ்லோகம். பாஷண்டத்வம் பிரசித்தம் வை சர்வைஷ பரிகீர்த்திதம் காமார்த்த ஹ்ரஸ்வதேஹாஷ லுப்தா அன்யோன்ய தத்பராஹ. அப்போது வேத விதிகளுக்கு எதிரான கருத்துக்கள் தோன்றும் என்று எல்லா அறிஞர்களாலும் கூறப்பட்டிருக்கிறது. கலியுகத்தில் மக்கள் எல்லோரும் காமம் மிகுந்தவர்களாகவும் குட்டையான சரீரம் உடையவர்களாகவும் கரிமிகளாகவும் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருப்பதாகவும் இருக்கிறார்கள். 8வது ஸ்லோகம். கலோ சர்வே பவிஷ்யந்தி ஸ்வல்பாயுர்பகுபுத்ரகாஹ ஸ்த்ரியஸ்வ போஷணபரா வேஷ்யாச்சரண தத்பராஹ. தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்காமல் ஒருவரையொருவர் அண்டியவர்களாகவும் ஆயுள் குறைந்தவர்களாகவும் அநேக மகவுகளை பெற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்கப் போகிறார்கள். 9வது ஸ்லோகம். பதிவாக்கியம் அநாத்ருத்ய சதான்ய கிருஹ தத்பராஹ துஷிலேஷு கரிஷ்யந்தி புருஷேஷு சதா ஸ்பிருஹாம். அதாவது பெண்கள் தங்கள் சுகத்தை மட்டுமே நாடுபவர்களாகவும் பிற ஆண்களிடம் விருப்பம் உடையவர்களாகவும் கணவனின் சொல்லை மதிக்காமல் எப்போதும் பிறர் வீடுகளில் இருப்பதில் ஆசை கொண்டவர்களாகவும் ஒழுக்கமில்லாத ஆண்களிடம் எப்பொழுதும் அன்புடையவர்களாகவும் இருக்கப் போகிறார்கள். 10வது ஸ்லோகம். அசத்வார்த்தா பவிஷ்யந்தி புருஷேஷு குலாங்கணாஹ பருஷான்ருத பாஷின்யோ தேக சம்ஸ்கார வர்ஜிதாஹ. நற்குடியில் பிறந்த பெண்கள் கூட அந்நிய புருஷர்களுடன் தரக்குறைவான உரையாடலில் ஈடுபடுபவர்களாகவும் கடுமையான சொற்களை பேசுபவர்களாகவும் பொய் உரைப்பவர்களாகவும் உடல் தூய்மை விதிகளை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஸ்லோகம் 11. வாசலாஷ பவிஷ்யந்தி கலோ பிராயேன யோஷிதக பிக்ஷவஷாபி மித்ராதி ஸ்நேக சம்பந்த யந்திரிதாக. இந்த கலியுகத்தில் பெண்கள் பொருள் இல்லாமல் நீண்ட நேரம் பேசுபவர்களாக இருக்கப் போகிறார்கள். திருவோட்டில் உணவு பெற்று உண்டு ஊர் ஊராக சுற்றி திரியும் துறவிகளும் உறவு நட்பு என்ற சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். ஸ்லோகம் 12. அன்னோபாதி நிமித்தேன சிஷ்யான் பத்னந்தி லோலுபாகா. அந்த துறவிகள் உணவு புகழ் என்ற கவலைகளில் ஆழ்ந்து இவைகளை, அதாவது இந்த உணவையும் புகழையும் எளிதாக பெற்றுத்தரக்கூடிய சிஷ்ய கூட்டங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஸ்லோகம் 13. உபாபியாமபி பாணிபியாம் ஷிரகண்டூயனம் ஸ்திரியக குர்வந்தயோ கிருஹ பர்த்ருணாம் ஆங்யாம் பேத்ஸ்யந்த்ய தந்திரிதாக. இந்த கலியுகத்தில் பெண்கள் தம் இரு கைகளாலும் தலையை சொரிந்து கொள்வார்கள். வீட்டு தலைவர் கணவர் ஆகியோரின் சொற்களை தம் மனம் அறிந்தே புறக்கணிப்பார்கள்.
ஸ்லோகம் 14. पाषाण्ढालपनिरता पाषण्डजनसङ्गिनः यदा द्विज भविष्यन्ति तदा वृद्धिं गतः कलिः. எப்போது இரு பிறப்பாளர்கள் வேத நெறிக்கு புறம்பானவர்களுடன் சேர்ந்து கொண்டு மறை ஒழுக்கங்களை குறைவாக பேசுகிறார்களோ அப்போது களி முற்றிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம் 15. घोरे कलियुगे ब्रह्मन् जनानां पापकर्मिणां मनःशुद्धिविहीनानां निष्कृतिश्च कथं भवेत्. ஞான பெருந்தகையே, கொடுமையான கலியுகத்தில் பாவச் செயல்களையே செய்யும் மக்களுக்கு உள்ள தூய்மை இல்லாமற் போகும். அப்படிப்பட்டவர்கள் முக்தியடைய என்ன வழி என்பதை சொல்லுங்கள். ஸ்லோகம் 16. யதா துஷ்யதி தேவேஷோ தேவதேவோ ஜகத்குருः ததோ வதஸ்வ சர்வஞ சூத தர்ம பிருதாம் வர. அறநெறியாளர்களில் தலையாயவரே, எல்லாம் அறிந்தவரே, சூத மாமுனிவரே, தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவதேவன், ஜகத்குரு என்றெல்லாம் போற்றப்படும் பரம்பொருள் ராமன் எந்த கர்மாவினால் அல்லது எந்த நெறியை கடைபிடிப்பதால் மனம் மகிழுமோ அந்த வழியை எங்களுக்கு கூறுங்கள். ஸ்லோகம் 17. வதசூத முனிஸ்ரேஷ்ட சர்வமேததசேஷதः கஸ்ய நோ ஜாயதே துஷ்டி சூதத்வத்வசனாம்ருதாத். முனிவர்களில் தலை சிறந்த சூதரே, இப்போது நாங்கள் கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் முழுமையாக பதில் சொல்லுங்கள். சூத முனிவரே, தங்கள் சொல்ல முதத்தை கேட்பதில் யாருக்குத்தான் மனநிறைவு ஏற்படாது? இதனால் எல்லோருக்குமே ஆனந்தம் உண்டாகும். ஸ்லோகம் 18. சூதோவாச்ச ஷுணுத்வம் ரிஷயः சர்வே யதிஷ்டம் வோ வதாம்யகம் கீதம் சனத்குமாராய நாரதேன மகாத்மனா. முனிவர்களே, நீங்கள் எல்லோரும் எதை கேட்க விரும்புகிறீர்களோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது மகாத்மாவான நாரதரால் சனத்குமாரருக்கு கூறப்பட்டது. ஸ்லோகம் 19. ராமாயணம் மகாகாவ்யம் சர்வ வேதேஷு சம்மதம் சர்வ பாப பிரசமனம் துஷ்ட கிரக நிவாரணம். அப்படி மகாத்மாவான நாரதரால் சனத்குமாரருக்கு கூறப்பட்டது எதுவென்றால் ராமாயணம் என்ற பேரிலக்கியம். அது எல்லா வேத பொருள்களையும் உள்ளடங்கியது. எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. துன்பம் தரும் கோள்களை நெருங்க விடாமல் விலகி போக செய்வது. எல்லா கிரகங்களின் தொல்லையில் இருந்தும் நம்மை காப்பாற்றப்படுவது. ஸ்லோகம் 20. துஸ்வப்னநாசனம் தன்யம் புக்தி முக்தி பலப்பிரதம் ராமச்சந்திர கதோபேதம் சர்வ கல்யாண சித்திதம். இந்த ராமாயணம் தீய கனவுகளை ஒழிக்க வல்லது, பெருமையை தரக்கூடியது, இவ்வுலக இன்பங்களையும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது. அதாவது கடைசி காலத்தில் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது. அந்த காவியத்தில் ஸ்ரீராமபிரபுவனுடைய வரலாறு விளக்கமாக கூறப்படுகிறது. அந்த காவியத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா நலன்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடியது. ஸ்லோகம் 21. தர்மார்த்த காம மோக்ஷாணாம் ஹேதுபூதம் மகாபலம் அபூர்வம் புண்ணிய பலதம் ஷுணுத்வம் சுசமாஹிதாக. ராமாயணம் என்ற இந்த இதிகாசம் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்
என்பதான 4 புருஷார்த்தங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து மகத்தான பலன்களை அளிக்கக்கூடியது. இதற்கு முன்னர் வெளியிடப்படாத இந்த சரித்திரம் புண்ணியமான பலனை கொடுக்கக்கூடியதாகையால் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள். ஸ்லோகம் 22. மகாபாதக யுக்தோ வா சர்வபாதகைஹ ஸ்ருத்வைததார்ஷம் திவ்யம் ஹி காவ்யம் சுத்திமவாப்னுயாத். உபபாதகங்கள் மகாபாதகங்கள் என்று கூறப்படும் எல்லாவித பாவங்களையும் செய்தவனாக இருந்தாலும் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட நாரத முனிவரால் கூறப்பட்ட தெய்வீகமான இந்த காவியத்தை கேட்பதாலேயே பாவங்கள் நீக்க பெற்று பரிசுத்தனாகிறான். ஸ்லோகம் 23. ராமாயணேன வர்த்தந்தே சுதராம் யே ஜகத்திதாஹ தயேவ கிருதத்கிருத்யாஷ சர்வசாஸ்திரார்த்த கோவிதாஹ. உலக நன்மையில் ஊக்கமுடைய சான்றோர்கள் இராமாயணத்தில் கூறப்பட்ட நன்னெறிகளை பின்பற்றி நடப்பார்களேயானால் அவர்களே இவ்வுலகில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்தவர் ஆவார்கள். அவர்களே எல்லா அறநூல்களிலும் வல்லவர் ஆவார்கள். ஸ்லோகம் 24. தர்மார்த்த காம மோக்ஷாணாம் சாதனம் ச த்விஜோத்தமாக ஸ்ரோதவ்யம் ச சதா பக்த்யா ராமாயண பராமிருதம். உத்தமமான அந்தணர்களே, தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்கு சாதனமான இராமாயணம் என்பது மேன்மையான அமுதம் போன்றது. அதனால் எப்போதும் மிகவும் பக்தியுடன் கேட்க வேண்டும். ஸ்லோகம் 25. புரார்ஜிதானி பாபானி நாசமாயாந்தி யஸ்ய வை ராமாயணே மகாப்ரீதிஸ்தஸ்ய வை பவதி த்ருவம். ஒருவனுடைய முற்பிறவிகளில் செய்யப்பட்ட பாவங்கள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டனவோ, எவனுடைய மனம் தூய்மையாகிவிட்டதோ அவனுக்கு இராமாயணத்தின் பால் மிகுந்த பற்று ஏற்படுகிறது என்பது நிச்சயம். ஸ்லோகம் 26. ராமாயணே வர்த்தமானே பாப பாஷேன யந்திரிதக அநாத்ருத்ய அசர்காதா சர்த்த புத்தி பிரவர்த்ததே. பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருப்பவன் இராமாயணம் என்னும் மிகவும் புனிதமான காவியம் சொல்லப்படும் போது அதை கேட்காமல் மனத்தை வேறிடம் செலுத்தி இழிவான வார்த்தையாடலில் உள்ளத்தை செலுத்துகிறான். ஸ்லோகம் 27. ராமாயணம் நாம பரம் து காவ்யம் சுபுண்யதம் வை ஸ்ருணுத த்விஜேந்திராஹ யஸ்மின் ஸ்ருதே ஜென்ம ஜராதிநாசோ பவத்யதோஷஸ நரோச்யுத ஸ்யாத். உத்தமமான அந்தணர்களே, நீங்கள் எல்லோரும் மிகவும் புண்ணியத்தை அளிக்கக்கூடிய இராமாயணம் என்ற உயர்ந்த காவியத்தை கேட்பீர்களாக. அதை கேட்பதாலேயே பிறப்பு, முதுமை, இறப்பு பற்றிய அச்சம் போகும். இராமாயணத்தை கேட்கும் மனிதன் மாசற்ற மனம் உடையவனாகிறான். ஏன், அந்த மனிதனே அச்சுதன் வடிவனாகவும் ஆகிறான். ஸ்லோகம் 28. வரம் வரேண்யம் வரதம் து காவ்யம் சுந்தராயத்யாஷு ச சர்வலோகம் சங்கல்பிதார்த்த பிரதமாதி காவ்யம் ஸ்ருத்வா ச ராமஸ்ய பதம் பிரயாதி. மிகவும் மேன்மையுடையதும் பெறற்கரிய பேற்றினை அருள்வதும் அடியார் விரும்பி கேட்கும் வரங்களை அருள்வதுமான இந்த காவியம் எல்லா மக்களையும் சம்சார கடமை எளிதாக கடக்க செய்கிறது. அடியார்களின் உள்ள கிடக்கையும் பூர்த்தி செய்யும். இந்த காவியத்தை கேட்பவன் ஸ்ரீ ராமபிரானுடைய தனிப்பெரும் உலகையே சென்றடைகிறான். ஸ்லோகம் 29.
ब्रह्मेश विष्णुवाक्य शरीरभेदैर्विश्वं सृजत्यत्ति च पादयश्च तमादिदेवं परमं वरेण्यम् आदाय चेतस्युपयाति मुक्तिम्. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்ற பெயர்களுடன் வெவ்வேறு உருவம் பெற்று உலகங்களை படைத்து காத்து அழிப்பவனும் முழுமுதற் கடவுளும் மிகுந்த மகிமை பொருந்தியவனும் விரும்பத்தக்கவனுமான அந்த பரம்பொருளை தன் மனதில் நிலைநிறுத்தி இடைவிடாது பக்தி செலுத்துபவன் மோட்சத்தை அடைகிறான். ஸ்லோகம் 30. யோ நாம ஜாத்யாதி விகல்பஹீனக பராவராணாம் பரம பரஸ்யாத் வேதாந்த வேத்ய ஸ்வருச்சா பிரகாஷக சவீக்ஷ்யதே சர்வ புராண வேதைஹி. எவன் பெயர், தொழில் என்ற வேற்றுமைகள் அற்றவனோ, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவனோ, மகோன்னதமான நிலையில் உள்ளவனோ, வேதாந்த சாஸ்திரங்களை ஊன்றி படிப்பதால் அறியத்தக்கவனோ, தன் இயல்பான ஒளியினால் பிரகாசிப்பவனோ, அவன் எல்லா புராண வேதங்களை கற்றவர்களால் கண்களால் காணத்தக்கவன். அந்த பரவஸ்துதான் ராமன். இந்த ராமாயணத்தை பக்தி சிரத்தையுடன் படிப்பதால் பரமாத்மா தரிசனம் கிடைக்கும். ஸ்லோகம் 31. ஊர்ஜே மாகே சிதே பக்ஷே சைத்ரே ச த்விஜசத்தமாக நவாக்னா கலு ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம். அந்தணர்களே, கார்த்திகை, மாசி, சித்திரை மாத சுக்லபட்சத்தில் பிரதமை முதல் 9 நாட்களுக்கு அமுதக் கதையாகிய ராமாயணத்தை கேட்க வேண்டும். ஸ்லோகம் 32. இத்யேவம் ஸ்ருணுயாத்யஸ்து ஸ்ரீராமச்சரிதம் சுபம் சர்வான் காமான் அவாப்னோதி பரத்ராமுத்ர சோத்தமான். இவ்வாறாக எல்லா மங்களங்களையும் கொடுக்க வல்ல ஸ்ரீராமபிரபுவின் வரலாற்றை செவிமடுப்பவன் இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் தான் விரும்பிய உயர் நோக்கங்களையெல்லாம் அடைகிறான். ஸ்லோகம் 33. த்ரிசப்தகுல சம்யுக்த சர்வ பாப விவர்ஜிதக பிரயாதி ராம பவனம் யத்ர கத்வா ந சோச்சதே. இந்த முறைப்படி ராமாயணத்தை கேட்பவன் எல்லா பாவங்களில் இருந்தும் நீங்கியவனாக தனக்கு முந்தைய 21 தலைமுறையினருடன் ராமலோகத்தை அடைகிறான். அங்கே சோகம் என்ற பேச்சே இல்லை. ஸ்லோகம் 34. சைத்ரே மாகே கார்த்திகே ச சிதே பக்ஷே ச வாச்சயேது நவாஹசு மகாபுண்யம் ஸ்ரோதவ்யம் ச பிரயத்னதஹ. சித்திரை, மாசி, கார்த்திகை மாத சுக்லபட்சத்தில் 9 நாட்கள் பாராயணம் செய்வதுடன் மிகவும் ஆர்வத்துடன் கதையை கேட்கவும் வேண்டும். ஸ்லோகம் 35. ராமாயணமாதிகாவ்யம் ஸ்வர்கமோக்ஷப்ரதாயகம் தஸ்மாத் கோரே கலியுகே சர்வதர்ம பகிஷ்கிருதே நவபிர்தினே ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம். இந்த ராமாயணம்தான் உலகில் முதலாக இயற்றப்பட்ட காவியம். தேவலோகத்தையும் முக்தியையும் அளிக்கக்கூடியது. ஆகவே எல்லா வகையான அறச்செயல்களும் நசிந்து போய்விடும் பயங்கரமான கலியுகத்தில் ராமாயண கதை என்னும் அமுதம் 9 நாட்கள் என்ற முறைப்படி செவிகளால் பருகப்பட வேண்டும். ஸ்லோகம் 36. ராமநாம பராயேது கோரே கலியுகே த்விஜாஹ தயேவ கிருதத் கிருத்யாஷ ந கலிர்பாததே ஹிதான். அந்தணர்களே, பயங்கரமான கலியுகத்தில் ஸ்ரீராமனின் திருப்பெயரையே அண்டியிருப்பவர்கள் எவர்களோ அவர்களே உலகில் ஆற்ற வேண்டிய கடமைகளை முற்றிலுமாக செய்து முடித்தவர்கள் ஆவார்கள்.
அவர்களை கலிபுருஷன் அண்டுவதில்லை. அவர்கள் கலியின் கொடுமைகளையும் அனுபவிப்பதில்லை. ஸ்லோகம் 37. கதா ராமாயணஸ்யாபி நித்யம் பவதி யத்கிருஹே தத்கிருஹம் தீர்த்தரூபம் யே துஷ்டானாம் பாபநாசனம். எந்த வீட்டில் நாள்தோறும் ராமாயண சொற்பொழிவு நடைபெறுகிறதோ அந்த வீடு புண்ணிய கஷேத்திரம் ஆகிவிடுகிறது. அவ்விடம் சென்றதும் துஷ்டர்களுடைய பாவங்கள் கூட நசிந்து போகின்றன. ஸ்லோகம் 38. தாவத் பாபானி தேஹேஸ்மின் நிவசந்தி தபோதனாக யாவண்ண ஸ்ரூயதே சம்யக் ஸ்ரீமத் ராமாயணம் நரைஹி. தவசிரேஷ்டர்களே, ராமாயண கதையை பக்தி சிரத்தையுடன் கேட்காத வரையில் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பாவங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன. பாவங்களின் பயனான நோய்கள் ராமாயண கதையை கேட்பதால் நீங்கிவிடுகின்றன. ஸ்லோகம் 39. துர்லபைவ கதாலோகே ஸ்ரீமத் ராமாயணோத்பவாஹ கோட்டி ஜென்ம சமுக்தேன புண்ணியேனைவ துலப்யதே. ராமாயணத்தை கேட்பதும் பாராயணம் செய்வதும் என்பது உலகில் எளிதாக அடையக்கூடிய பேறு அல்ல. கோடிக்கணக்கான பிறவிகளில் செய்து சேர்த்து வைக்கப்பட்டுள்ள மகத்தான புண்ணியத்தின் விளைவாகவே கிடைக்கக்கூடியது. ஸ்லோகம் 40. ஊர்ஜே மாகே சிதே பக்ஷே சைத்ரே ச த்விஜசத்தமாக யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன சௌதாசோபி விமோசிதஹ. வைதிக உத்தமர்களே, கார்த்திகை, மாசி, சித்திரை மாத சுக்லபட்சத்தில் ராமாயணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அரக்க இயல்பை அடைந்துவிட்டிருந்த சௌதாசன் என்பவன் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டான். ஸ்லோகம் 41. கௌதம சாபத பிராப்த சௌதாசோ ராட்சசீம் தன்னும் ராமாயண பிரபாவேன விமுக்திம் பிராப்தவான் புனக. கௌதம மாமுனிவரின் சாபத்தினால் அரக்க உருவத்தை பெற்றுவிட்ட சௌதாசன் ராமாயணத்தை கேட்ட மகிமையால் விடுதலை அடைந்து மீண்டும் பழைய வடிவத்தை பெற்றான். ஸ்லோகம் 42. யஸ்த்வேத ஸ்ருணுயாத் பக்த்யா ராம பக்தி பராயணக சமுச்யதே மகாபாபைஹி புருஷ பாதகாதிபிஹி. சௌதாசனை போலவே ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் பக்தி கொண்டு ராம பக்தியில் திளைப்பவன் இந்த கதையை கேட்பானாகில் மகா பாவங்களிலிருந்தும் பல வகையான பாதகங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இதி ஸ்ரீ ஸ்கந்த புராணே உத்தரகண்டே நாரத சனத்குமார சம்வாதே ராமாயண மகாத்மே கல்பானு கீர்த்தனம் நாம பிரதமோத்யாயः. ராமாயண மகாத்மியத்தின் முதல் அத்தியாயம் முடிவு பெற்றது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.